கோடு ஒன்று கோணம் வேறு. ராதா மாமி, எங்காத்த சாவியை கொடுக்குறேளா என்று கேட்ட வண்ணம் பக்கத்து வீட்டு ஷியாமளா உள்ளே நுழைந்தாள். இதோ தரேனே என்று ராதா ஹாலில் உள்ள ஒரு சிறு பெட்டியை திறந்தாள். அதற்குள் ராதாவின் மருமகள் ஹரிணி, அம்மா, பொங்கல் பண்டிகைக்கு ஊர்லேருந்து எங்கள் அம்மா என் தங்கையாத்துக்கு வராளாம். என்னையும் கனு வைப்பதற்கு அங்கே கூப்பிட்டு இருக்கா. பொங்கல் அன்னைக்கு மத்தியானமே கிளம்பி போயிட்டு வரேம்மா என்றாள் ஹரிணி. நன்னா போயிட்டு வாயேம்மா என்றாள் ராதா. ஹரிணி தோட்டத்து பக்கம் சென்று விட்டாள். என்ன ராதா இது, போகட்டுமா வேண்டாமான்னு உன்னை ஒரு வார்த்தை கேட்காம உன் மாட்டு பொண் போயிட்டு வந்துடுறேன்னு பர்மிஷனை அவளே பண்ணினுட்டா. நீ எப்படி இப்படி இருக்கே, மாமியார் கேத்து துளி கூட இல்லாமல் என்று வாயை கிண்டினாள் பக்கத்து வீட்டு மாமி ஷியாமளா. அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. நல்ல தங்கமான பொண்ணு ஹரிணி, படித்த பொண்ணு, பதவிசாகத்தான் நடந்துக்கிறா. இதில் என்ன தப்பு? அம்மா அண்ணன் தங்கைகளோட கணு பண்டிகை கொண்டாடலாம்னு நினச்சி அங்கே போகிறது. என்னை கேட்டுண்டு தானே போகிறா. பாவம், தப்பாகவே நினச்சிக்க கூடாது. பட்டுன்னு பேசினாலும் நியாயமாக தான் இருக்கா அவளும் என்றாள் ராதா. நம்ம ஆற்றுக்கு வந்த பொண்ணு, நம்ம பொண்ணாட்டமே தானே அவளும். மனசில் கொஞ்சம் கல்மிஷம் வந்தாலே கெட்டுடும் இந்த மனசு. அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது மாமி என்றாள் ராதா ஷியாமளாவை பார்த்து. என்னமோ ராதா, காலம் ரொம்ப மாறி போச்சு. இப்போதைய பசங்க எல்லாம் பெரியவா சின்னவா எதையும் பார்க்கறதில்ல. டக்கு டக்குன்னு அவளே முடிவு எடுக்கிறா. அப்புறமா தான் நம்மக்கிட்ட சொல்கிறா. என்னவோ போ, மரியாதையே இல்லை என்று அங்கலாய்த்தாள் ஷியாமளா மாமி. அப்படியெல்லாம் இல்லை மாமி, தீர யோசித்து தான் முடிவு எடுக்கிறா. எதையும் சொல்லுவதற்கு அவகிட்ட தயக்கமோ முக்கியமாக அனாவசிய பயமோ இல்லை. ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறா. இது நல்லது தானே. அனாவசிய பயம் இருந்தால் உண்மையிலேயே மரியாதை இருக்காது, வேஷந்தான் இருக்கும். அந்த வேஷம் நமக்கு வேண்டாம் மாமி, பரஸ்பர அன்பு போதும் என்றாள் ராதா. சற்று நேரத்தில் ஷியாமளா மாமி ஷாவியுடன் தன் வீட்டுக்கு சென்று விட்டாள். ஹரிணியும் அலுவலகம் சென்று விட்டாள். 30 வருடங்களுக்கு முன் புதிதாக கல்யாணமாகி கணவருடனும் மாமியார் மாமனாருடனும் தான் பொங்கல் கொண்டாடியது நினைவிற்கு வந்தது ராதாவிற்கு. ராதா படித்த பெண்தான் என்றாலும் ரொம்பவும் பயம் அதிகம், தயக்கமும் கூடத்தான். மும்பையில் தான் குடித்தனம் செய்தபோது பொங்கல் பண்டிகை சமயம் தன் அம்மா தன் அக்கா வீட்டிற்கு வந்தது, தன்னையும் தொலைபேசியில் கணுப்பிடி வைப்பதற்காக கூப்பிட்டது என்று ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வந்தது ராதாவிற்கு. போகி பண்டிகை வேலைகள் அத்தனையும் செய்து முடித்துவிட்டு மறுநாள் மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகைக்கு கரிகாய்கள் நறுக்கி வைத்து வீட்டில் இழைக்கோலம் போட்டு மார்க்கெட் சென்று கரும்பு மஞ்சள் எல்லாம் வாங்கி வந்து இரவு சமையலை முடித்து மறுநாள் பொங்கல் பண்டிகையும் நன்றாக நடந்தேறியது. மதியம் காப்பி சாப்பிட்டு முடித்த பின், அம்மா, செம்பூருக்கு அக்காவத்துக்கு அம்மா வந்திருக்கா. நாளை காத்தால கணுப்பிடி வச்சு முடிஞ்ச உடனே வந்துவிடட்டமா என்றாள். இருக்கட்டும் ராதா, உங்கள் ஆத்துக்காரருக்கு நாளைக்கு ஆஃபீஸ் உண்டு. அப்பாவும் நானும் இங்கே கஷ்டப்படுவோம். சாப்பாடு ஆன பிறகு உங்கள் மாமனார் வெளியே கிளம்பிடுவார். நான் தனியாக இருக்கணும். பாஷையும் புதுசு எனக்கு என்றாள். அம்மா 2 நாளில் கிளம்பிடுவாளாம்மா, அதுதான் என்று இழுத்தாள் ராதா. அதனால் என்ன, கணுப்பிடியை இங்கேயே வச்சுடேன், அப்புறமா போய் பார்த்துக்கலாம் என்று முற்றுப்புள்ளி வைத்தாள் ராதாவின் மாமியார். ராதாவும் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. இரவு உட்கார்ந்து அவியலுக்கு கரிகாய்கள் நறுக்கி வைத்துவிட்டு புளிக்காய்ச்சல் காய்ச்சி வைத்தாள். மறுநாள் தன் வீட்டு மொட்டை மாடியில் ராதா மட்டும் கணுப்பிடி வைத்தாள். தன் அண்ணன்மார்களை மனதார நினைத்து கொண்டாள். மாமியாருடன் கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லாததால் அவர் எந்த வருடமும் கணுப்பிடி வைப்பதற்கு வருவதில்லை. கணுப்பிடி வைத்து முடிந்ததும் அவசரமாக அவியல், தேங்காய் சாதம், புளியோதரை, எலுமிச்சை சாதம், பாயசம் எல்லாம் செய்தாள். காலை 9 மணிக்குள் இவள் கணவன் எல்லாம் சாப்பிட்டு விட்டு அலுவலகம் சென்று விட்டான். மாமனாரும் சாப்பிட்டு விட்டு உறங்க சென்று விட்டார். மாமியாரும் இவளும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். ராதாவிற்கு மனசு தன் அம்மாவையும் அக்காவையும் சுற்றி சுற்றி வந்தது. வரிசையாக சித்திரான்னங்களை மாமியார் இலையில் போட்டு தன் இலையிலும் பரிமாறி கொண்டாள். ரசம் பண்ணலையா என்றாள் மாமியார். இல்லேம்மா, இன்னைக்கு சாறு காய்ச்சக்கூடாதும்பாளே, எங்கள் அம்மா சொல்லுவா என்றாள் ராதா. உங்கள் அம்மா எதையாவது சொல்லிட்டு போட்டோம், ரசம் இல்லாமல் சாட்ட மாதிரியே இல்லையே என்றாள் மாமியார். ராதாவிற்கு என்னமோ போலிருந்தது. மாமியார் சாப்பிடும்போது பக் பக் என்று பொறைக்கேறியது.
ராதா உடனே மாமியார் தலையை தட்டி, மெல்ல 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 இந்தாங்கோ தீர்த்தம் சாப்பிடுங்கோ, யாரோ நினச்சிக்கிறா உங்களை என்றாள். உடனே மாமியார், என்னை யார் நினச்சிக்க போகிறா, என் பொண்களாகத்தான் இருக்கும். என்னடா ஒவ்வொரு வருஷமும் அம்மா ஆற்றுக்கு போய் கனு அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தாம்பூலம் புடவை ரவிக்க எல்லாம் வாங்கிட்டு வருவோமே. இந்த வருஷம் அம்மா மும்பையில் போய் உட்கார்ந்துட்டு இருக்காளேன்னு நினச்சின்னு இருப்பா. வேறு யார் இருக்க போகிறா என்றாள். ராதாவிற்கு சட்டென்று சிலிர்த்தது. எப்படி இவர்களிடம் நெருக்கமான அந்யோன்யம் வளர முடியும்? வீட்டிற்கு வந்த மருமகளை மருமகளாக எண்ணுவதில்லையே. கோடுகள் ஒன்றுதான், அதனை இழுக்கும் நிலை மாறும்போது கோணங்களும் மாறுபடுகின்றன. தீவிர சிந்தனையில் நேரம் போனதே தெரியவில்லை ராதாவிற்கு. வாசலில் அழைப்பு மணி கேட்டதும் சென்று கதவை திறந்தாள். மருமகள் ஹரிணிதான். கொஞ்சம் பர்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேம்மா. உங்களுக்கும் அப்பாவுக்கும் ட்ரெஸ் வாங்கினேன். புடவை கலர் பிடிச்சிருக்கா பாருங்கோ, பொங்கல் அன்னைக்கு கட்டிக்கோங்கோ. கனு அன்னைக்கு நம்ம 2 அக்காவும் வருவா இல்லையா, அவளுடைய புடவை கலர் நன்னா இருக்கா பாருங்கோ. அவகிட்ட இல்லாத கலராகத்தான் தோன்றது. முக்கியமாக ஒன்று கொடுக்க மறந்துட்டேனே, புது 500 ரூபாய் நோட்டு 8 இருக்குமா. அக்காக்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு வச்சுக்கோங்கோ. இதில் 100 ரூபாய் நோட்டு 10 இருக்குது, நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க என்றாள் மருமகள் ஹரிணி. எனக்கு எதுக்குமா இவ்வளோ பணம், நீயே வச்சுக்கோயேன் என்றாள் ராதா. இல்லை இல்லை, நீங்களே வச்சுக்கோங்கோ, நானும் தாம்மா நல்லா சம்பாதிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறது இல்லையா, அது போலத்தான் இதுவும் என்றாள் மருமகள் ஹரிணி.